ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா தெர்மல் இன்சுலேஷன். ஸோ இந்த தெர்மல் இன்சுலேஷன் என்னென்னா ஒரு ஹீட்டை வந்து தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். சரி, அதுக்கு பேர் இன்சுலேஷன். ஸோ அந்த மெட்டீரியல் என்ன செய்யும்னா ஒரு பைப்போ வெசலோ, சரிங்களா, நம்ம வந்து பாய்லரோ இல்லை டியூபோ இதை வந்து என்ன செய்யணும், அதில் வரக்கூடிய பைப்பில் வரக்கூடிய ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிறக்காண்டி அட்மாஸ்பியர் ஏற்படுறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா ப்ராப்பர் இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் தெர்மல் இன்சுலேஷன். ஸோ அப்படி இன்சுலேஷன் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் லாஸை பிளாக் பண்ணிடும். ஸோ ஹீட்டாக குறையக்கூடிய தன்மை என்ன செய்யும், குறைச்சிரும். டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். கோல்டு எக்யூப்மெண்ட் சர்ஃபேஸாக இருந்தால் குளிரும் தன்மையை மெயின்டைன் பண்ணும். ஹாட் ஆர் கோல்டு எக்யூப்மெண்ட் இருந்தால் பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன செய்யும், இந்த தெர்மல் இன்சுலேஷன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ செகண்ட் பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்னா என்னென்னா, கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன், பர்ஃபெக்ட் திக்னஸ் வந்து டு சேவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான திக்னஸ், எந்தெந்த இடத்துல எந்தெந்த திக்னஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த திக்னஸ் போட்டோம் அப்படின்னா சேவ் எனர்ஜி வந்து ஹீட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து சேவ் ஆயிரும். ஸோ திக்னஸ் என்னென்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்க இடத்துல லைட்டான திக்னஸ் போதும். அதிகப்படியான இருக்க திக்னஸுக்குள்ளே என்ன செய்யணும், அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த இன்சுலேஷன் வந்து ட்ரை கண்டிஷனாக இருந்தால் ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்சுலேஷன் வந்து ரொம்ப வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைப் அண்ட் வெசலாக இருந்தால் பைப்லேயும் வெசல்லையும் பார்த்தீங்கன்னா, வெசல்னா என்னென்னா அந்த சாம்பர், பாய்லரோட சாம்பர் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இன்சுலேஷன் பண்ணால் தான் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா டிசைன் ப்ராப்பர் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறது. டிசைன் ஏ ப்ராப்பர் இன்சுலேஷன் அப்படின்னா ஒரு இன்சுலேஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டிசைன் வேணும். சரியா, ப்ராப்பராக ஒரு இன்சுலேஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான பர்ஃபெக்டான டிசைன் இருக்கணும். சரியா, பர்ஃபெக்டான டிசைன் என்னென்னா எந்தெந்த இடத்துல கரெக்டான பைப்புக்கு எந்த டயமீட்டரில் அப்படின்னு சொல்லி டிசைன் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். வேஸ்ட்டாக போகக்கூடியதை பூரா என்ன செய்யலாம், நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். சரியா. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 சிஸ்டம் இருக்குது. ரெக்குபரேட்டர், ரீஜென்ரேட்டர், ஹீட் வீல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், எக்கனாமைசர், வேஸ்ட் ஹீட் பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 6 இது இருக்குது. ஒன்று வந்து ரெக்குபரேட்டர், ரீஜென்ரேட்டர், ஹீட் வீல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், எக்கனாமைசர், வேஸ்ட் ஹீட் பாய்லர். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்குபரேட்டர். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் ஆகும். சரிங்களா. இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தது என்னது, ரெக்குபரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் அந்த பாக்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பைப்பாக வச்சுருப்பாங்க. மேலேருந்து ஒரு ஆரோ இருக்கும், அது வந்து இன்லெட் ஏர் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய இன்லெட் ஏர். ஸோ சைடில் பேரலாக போகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ், ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளூ கேஸ்னால் என்னென்னா அதுதான் வந்து கெமிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ். ஸோ அந்த ஃப்ளூ கேஸு சென்ட்ரல் டியூப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெம்பரேச்சர் படுறானா நார்மல் அட்மாஸ்பியர் கூலான ஏர் படுறானா உள்ள பைப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ப்ரீ ஹீட்டட் ஏராக வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்படி வெளியே வரனால என்ன ஆகும், அதுக்கு பேர் என்னது வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். ஸோ இந்த ஃப்ளூ கேஸை உள்ளே பாஸ் பண்ணுறதுனால அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மெயின்டைன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன செய்வாங்க, ட்ரீட்மெண்ட்காண்டி அதை கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ரெக்குபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து என்ன மெட்டீரியலாக இருக்கும்னா எய்தர் செராமிக் ஆர் மெட்டாலிக்காக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு மெட்டீரியலாக தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ரெக்குபரேட்டர்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டர். சரி, இந்த சிஸ்டம் எங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹீட் ரெக்கவர் சிஸ்டம். ரீஜென்ரேட்டர் அப்படின்னு அதில் ஹெட்டிங்கில் இருக்குது. அப்படின்னா என்னது, நம்மளுக்கு வரக்கூடியது வந்து 2 இருக்கும். ஒன்று கேஸ் இருக்கும், ஒன்று சிமினி இருக்கும். ஸோ சிமினிலேருந்து வரக்கூடியது என்னவாக இருக்கும்னா ஒரு அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே என்ட்ராகும். கீழே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஏருக்கு என்ட்ராகுது. அதில் வெளியே லீவேட் ஆகக்கூடியது என்னது, சிமினிலேருந்து வந்து ஒரு கேஸ் உள்ளே என்ட்ராகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ரெண்டும் வந்து அந்த கேஸ் வந்து என்ன ஆகும், ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட் ஆகி என்ன செய்யும், எதில் ஸ்டோர் ஆகும், கொண்டு வந்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ள கேஸ் ரீஜென்ரேட்டட் சாம்பருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் ரீஜென்ரேட்டர்னு இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா ஏரை தனியாகவும் கேஸ் தனியாகவும் பிரிச்சிடும். ஸோ பிரித்து என்ன செய்யும், உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டே வச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். ஸோ ஆக்சுவலாக சிமினியில் வரக்கூடிய ஹீட்டை, ஒரு நார்மலாக ஒரு புகை அடிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடியதை சிமினியில் ஹீட் ஆகக்கூடிய அந்த ஹீட்டை வந்து என்ன செய்கிறோம், அந்த கேஸ் நம்மளுக்கு தேவைப்படுற கேஸை வந்து ஹீட் பண்ணி
நம்மளுக்கு என்ன பயனுள்ள கேஸாக மாற்றணுமோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு இதில் வந்து ஹீட் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீல் என்னென்னா என்ன போட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டு அவுட் சைடு ஏர், அது வந்து உள்ளே என்ட்ராகும். கோல்டு அவுட் சைடு ஏர் உள்ளே என்ட்ராகும், உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு ஒரு ட்ரம்மாக வீல் மாணிக்கு இருக்கும். அதில் சுற்றி என்ன செய்யும், சுழற்சி ஏற்பட்டு வெளியே தள்ளும். வார்ம்டு ஏர் டு ரூம் அப்படின்னா என்னது, குளிர்விக்கிறது. ரூமை வந்து என்ன செய்யும், குளிர்விக்கும். இந்த வெளியே இருக்க ஏற்ற காற்றை வாங்கி உள்ளே தள்ளும். வார்ம் ரூம் எக்ஸாஸ்ட் ஏர்னால் உள்ளே இருக்க ரூம்குள்ளே இருக்க ஹீட்டை வந்து என்ன செய்யும், வெளியே வாங்கி வெளியே என்ன செய்யும், கூல்டு எக்ஸாஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளிடும். ஸோ இது வந்து ஒரு வழி பாதை, சரிங்களா. அது மேலே இருக்கிறது அப்பரில் உள்ளே போகும், இது வந்து லோயரில் வெளியே வரும். இந்த எக்யூப்மெண்ட் நம்ம லேபில் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்னது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா காற்று வெளியே தள்ளும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உள்ளே ஏரை சக்ஷன் பண்ணும், சரிங்களா. ஸோ இப்போ வீட்டில் ஃபேன் இருக்குன்னு பார்த்துட்டு கீழே வந்து காற்று வரும், மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து ஏரை வந்து உள்ளே சக்ஷன் பண்ணி வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, ஹீட் வீல்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னா வந்து ஹீட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. எக்ஸ்சேஞ்சர் ஆர் பைப்புன்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக ஒரு பைப்பில் வந்து என்ன செய்யும், ஒரு வேப்பர், ஒரு ஹீட்டான வேப்பர் போயிட்டுருக்கும். அதில் சைடில் ஒரு டியூப், சின்ன டியூப் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன செய்யும், ஒரு லிக்விட் போகும். எய்தர் வாட்டராக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், சரிங்களா. மெட்டல் மெஸ் வித் ஆக்டஸ் ரிட்டன் பாத் ஃபார் லிக்யூட் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் போட்டுருக்காங்களா, அந்த ஃப்ளூயிடை தான் என்ன செய்கிறாங்க, இதில் பாஸ் பண்ணுறாங்க. நடுவில் வந்து என்ன செய்யுது, ஒரு வேப்பர்னா என்னது, அதிகப்படியான ஸ்டீம் உள்ள ஹீட்டான ஒரு வேப்பர் வந்து என்ன செய்யும், உள்ள ட்ராவல் ஆகிருக்கும். ஸ்டீம்னு வச்சுக்கோமே, அதுலேருந்து வரக்கூடியதை இந்த லிக்யூடுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு பேர் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எக்கனாமைசர். இந்த எக்கனாமைசர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமைசர்ன்றது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு, ஏசி. இந்த ஃப்ரிட்ஜில் என்ன செய்யும்னா இந்த மாதிரி டியூப் ஷேப்பில் இருக்கும். இதில் என்ன நடக்கும்னா, இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் இன்லெட், இதில் வந்து வாட்டர் அவுட்லெட். இது வெளியே என்ன செய்யும்னா அந்த கூலிங்கான கேஸ் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அட்மாஸ்பியர் கேர் படுறதுனால என்ன ஆகும், அந்த கேஸ் ஆகப்பட்டதை கூல் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அந்த ஃப்ளூ கேஸ்ன்றது எதில் இருக்கும், இது வெளியே உள்ளே பாஸ் பண்ணி இன்லெட் கொடுத்து அவுட்லெட். ஃப்ளூ கேஸ்ன்றது என்னென்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் என்னது, ஒரு கெமிக்கல் தான், சரிங்களா. ஸோ அதில் இன்லெட்டில் வாட்டர் போகும், அதில் வந்து அவுட்லெட்டில் வாட்டர் அவுட்லெட் வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு பேர் என்னது, எக்கனாமைசர். எக்கனாமைசர்னால் ஹீட்டை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கக்கூடியதான் எக்கனாமைசர்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து என்னது, வேஸ்ட் ஹீட் தான். இந்த வேஸ்ட் ஹீட்டை நம்ம என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ளூ கேஸை பாஸ் பண்ணி அந்த ஃப்ளூ கேஸை ஹீட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த வேஸ்ட் ஹீட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹீட் பாய்லர். ஸோ இந்த பாய்லரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஹாட் வேஸ்ட்டு கேஸ் இன்புட், வார்ம் வேஸ்ட்டு கேஸ் அவுட். ஸோ இதில் வந்து ஹாட் வேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஹாட் வேஸ்ட் வந்து கேஸ் இன்புட்டாக உள்ளே கொடுக்குறாங்க. அந்த பாய்லர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சூடாகப்பட்டது அந்த வெளியே வருதுல புகை, அந்த புகையவே எடுத்து என்ன செய்கிறாங்க, திருப்பி ரீசர்க்குலேட் பண்ணி பாய்லருக்கே அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன செய்வாங்கன்னா எரிப்பாங்க, எரித்து சிமினிக்கு தள்ளிடுவாங்க. அந்த சிமினிக்கு போகக்கூடிய கேஸே என்ன செய்கிறாங்க, திருப்பி ரீசர்க்குலேட் பண்ணி திருப்பி அந்த சேம்பருக்குள்ளே கீழே இந்த ஹீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலேயே திருப்பி கொடுத்தாச்சு அப்படின்னா அதான் என்னது, வேஸ்ட் ஹீட் ரெக்கவர் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மெத்தட்லாம் பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, BS6ன்னு ஒரு வண்டி வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. அந்த வண்டியில் என்ன செய்கிறாங்கன்னா வேஸ்ட் ஹீட்டை தான் என்ன செய்கிறாங்க, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியாக பேட்ரி லைட் எரியிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எதனால பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸை தான் என்ன செய்கிறாங்க, கன்வெர்ட்டட் டு என்னது, எக்ஸாஸ்ட் கேஸை கன்வெர்ட்டட் டு என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் என்ன செய்யும்னா ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக என்ன செய்யும், அந்த சென்சார் வந்து கன்வெர்ட் பண்ணி பேட்ரி இல்லாமல் என்ன செய்யும், அந்த வண்டி அந்த வெஹிக்கிள் ஆகப்பட்டது ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, BS6, சரிங்களா. ஸோ இதில் பார்த்துட்டோம். இதில் என்னென்ன மெத்தட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் இன்சுலேஷன் பார்த்தோம். இது வந்து என்னென்னா எந்த ஒரு ஹீட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணும், பர்ஃபெக்ட் இன்சுலேஷன் இருந்தால் தான் என்ன செய்யும், ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த பர்ஃபெக்ட் இன்சுலேஷன் அப்படின்னா பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன செய்யும், பர்ஃபெக்டாக உள்ளே வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரிக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் சீட் மாதிரி இருக்கும். அது என்ன செய்யணும், உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக கூலிங் எஃபெக்டை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசி ரூம் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு கண்ணாடி போட்டால் எல்லா சைடும் என்ன செய்யும், டோர் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஒன் ஃபார்ம் ஆஃப் இன்சுலேஷன் சொல்லுவோம்.
சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா ஹீட்டரோ கூலிங்கோ ரெண்டுலேயுமே என்ன ஆகணும்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். வெளியே இருக்க அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வெளியே போயிடக்கூடாது. ஸோ அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டே இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால் என்ன செய்யணும், ப்ராப்பர் இன்சுலேஷன் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு சிஸ்டம்னாலும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்ருக்கும். இல்லைன்னா எனர்ஜி நிறைய லாஸ் ஆகும், ஹீட் லாஸும் ஆகும், கோல்டு லாஸும் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்னா திக்னஸோட அளவு எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இன்சுலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து ட்ரை கண்டிஷனாக இருந்தால் தான் இன்சுலேஷன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதர் வுட்டாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், இது பூரா என்னது பேப்பராக இருக்கலாம். இந்த மாதிரி 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு இடத்த பொறுத்து இருக்குது, சரிங்களா. இப்போ ஹீட்டான இடத்துல பேப்பர் போட்டால் பேப்பர் என்ன ஆயிரும், மெல்ட் ஆயிரும். அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறணும், வுட்டு போட்டாலும் மெல்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் போட்டாலும் மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் போட்டுக்கலாம், இல்லை ஒரு செராமிக் மெட்டீரியல். ஸோ பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பீங்கான்னு சொல்லுவாங்க. அந்த பீங்கான் என்ன செய்யும், காப்பி ஊற்றி வச்சாலும் நல்லா என்ன செய்யும், நல்லா சூடு தாங்கும். எவ்வளோ ஹீட்னாலும் என்ன செய்யாது, அந்த பீங்கான் வந்து கிராக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பைப் அண்ட் வெசல்ஸ் சுட்டு என்ன செய்யணும், ப்ராப்பர் இன்சுலேஷன் இருக்கும். பைப்லேயும் அந்த பாய்லர் உள்ள வெசல்லையும் என்ன செய்யும், ப்ராப்பராக இன்சுலேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிக்கு இருக்கிறதுல மேக்ஸிமம் என்ன செய்யணும், இன்சுலேஷன் ப்ராப்பராக போட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். இந்த சிஸ்டம் எதுக்காண்டி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து நிறையா வேஸ்ட் ஆகுது. பாய்லரில் போகுது, எக்கனாமிக்ஸில் ஹீட் வேஸ்ட்டாக போகுது, ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வேஸ்ட்டாக போகுது, ஹீட் வீலில், ரீஜென்ரேட்டரில், ரெக்குபரேட்டரில் எல்லாத்துலேயுமே என்ன செய்யுது, வேஸ்ட் ஆஃப் ஹீட் வந்து என்ன செய்யுது, வெளியே அனுப்புகிறோம். சரி, அப்போ புகை விடுறாங்க, பொல்யூஷன் ஆகுது வண்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம் யோசிக்கலாம். ஸோ அந்த வேஸ்ட்டாக போகிற ஹீட்டை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்தராக ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சு நம்ம அந்த புகையை யூட்டிலைஸ்டு புகையாக மாற்றிக்கலாம். சரி, யூஸ்னால் பயனுள்ள புகையாக என்ன செய்யலாம், நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரெக்குபரேட்டர்ன்றது எங்கே இருக்குன்னா ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, நார்மலாக ஒரு ஹீட்டரை போட்டு இந்த கெமிக்கல் உள்ளே ஊற்றி வச்சாங்கன்னா அதெல்லாம் வேப்பராக மாறி நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு கெமிக்கல் வந்து உள்ள பாடிக்குள்ளே ஃபீட் பண்ணால் அந்த கிருமிகள்லாம் என்ன செய்யும், செத்து போய் நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தி ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரெக்குபரேட்டர். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அங்கே வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வேஸ்ட்டாக போகக்கூடிய ஹீட் எடுத்து அந்த பைப்பில் விட்டோம் அப்படின்னா, அந்த ரெக்குபரேட்டர் பைப் அதில் பார்த்தீங்கன்னா பைப் இருக்கும், அதில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த பைப் ஃபுல்லாக ஹீட் ஆகும். நடுவில் வந்து அந்த ஃப்ளூ கேஸ்ன்றது அந்த கெமிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃப்ளூ கேஸ். அதை வந்து சென்டரில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளூ கேஸ் என்ன ஆயிரும், ஹீட் ஆகி வேப்பரைஸாக மாறிடும். கேஸ் ஆகப்பட்டது வேப்பரைஸாக என்ன செய்யும், மாறி நம்மளுக்கு பயனுள்ள கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா. ஸோ இந்த மணிக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதர் மெட்டாலிக்காக இருக்கணும், இல்லைன்னா செராமிக்காக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ரெக்குபரேட்டர்னு சொல்லுவாங்க. சரியா. செகண்ட் பார்த்தோன்னா வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, இந்த வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டத்தில் ரீஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த ரீஜென்ரேட்டர் என்னென்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஹீட் என்ன செய்வாங்க, வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஹீட்டை வந்து சிமினிக்கு அனுப்புவாங்க. சரியா. நார்மல் ஹீட் வந்து போயிட்டுருக்கோம், சிமினிக்கு போகும். சிமினிலேருந்து என்ன செய்யும், டைவர்ட் ஆகும். ஸோ இன்லெட் வந்து ஒரு கேஸ் வந்து இருக்கும், அந்த சிமினியில் பட்டு என்ன செய்யும், இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ரெண்டாக பிரிச்சிடும். ஏரும் என்ன ஆகும், ஹீட் ஆகிரும், அது ஏர் ரீஜென்ரேட்டர். கேஸ் என்ன ஆகும், கேஸ் ரீஜென்ரேட்டர். ஸோ கொடுக்கக்கூடிய கேஸும் ரீஜென்ரேட் ஆகிரும், ஏரும் என்ன ஆகும், ரீஜென்ரேட் ஆகி ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு என்ன செய்யும், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் கிடச்சிரும். ஸோ அதை ரீசர்க்குலேட் பண்ணி இன்ஜின் கொடுத்துட்டே இருந்தோம்னா இன்ஜினோட கெப்பாசிட்டி கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹீட் வீல்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் என்னென்னா, ஒரு வீலாகப்பட்டது என்ன செய்யும், நடுவில் இருக்கும், சுழற்சி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சுழற்சி ஏற்படுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிட்டிருந்து கோல்டு ஏர் உள்ளே வரும், ரூம் டெம்பரேச்சருக்குள்ள ரூம்குள்ளே போகும். ஸோ அடுத்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஏரை வந்து என்ன செய்யும், வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரூம்குள்ளே இருக்க எக்ஸாஸ்ட் ஏர்னா என்னது, ஹீட்டான ஏரை வெளியே தள்ளிட்டு கூலிங்கான ஏரை என்ன செய்யும், உள்ளே ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணால் என்ன செய்யும், நம்மளுக்கு வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டத்தில் ஹீட் வீல்ன்ற கான்செப்ட் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகிரும். சரிங்களா. இந்த மெத்தடில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த வீல் வந்து ஒரு சுழற்சி ஏற்படுறதுனால நம்மளுக்கு என்ன செய்யும், அதிகப்படியான ரூமில் இருக்க ஹீட் அப்புறம் என்ன செய்யும், வெளியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். அதனால் அதுக்கு பேர் ஹீட் வீல். இதை பார்க்கணுன்னா நம்ம லேபில் இருக்குது. எந்த லேப்னா ஃபவுண்ட்ரி லேபில் போனீங்கன்னா முன்னாடி ஒரு பச்சை கலரில் பெட்டி மாதிரி இருக்கும், அதான் என்னது இந்த ஹீட் வீல்னு சொல்கிறது. சரிங்களா. ஸோ இதில் எப்படி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம ஃபேன்கிட்ட நிற்கிறோம், ஃப்ரண்ட் போர்ஷனில் நின்றோம்னா அப்படின்னா ஃபேனு காற்று தள்ளும். ஆனால் பேக் சைடு நின்றோம்னா ஏர் என்ன செய்யும், உள்ளே செக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யும், இந்த ஹீட் வீல் ஆகப்பட்டது ஒர்க் ஆகிட்ருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச். இது நார்மலாக வந்து ஒரு பைப் தான். அந்த பைப்பில் வந்து வேப்பரைஸ் போயிட்டுருக்கும், வேப்பரைஸ் கேஸ் போயிட்டுருக்கும். அதை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அந்த லிக்யூடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பைப்பில் மேலே வந்து பைப்போட பாட்டம் ஒரு அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து சின்ன பைப் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு லிக்யூடை பாஸ் பண்ணோம்னா அந்த லிக்யூட் என்ன ஆயிரும், ஹீட் ஆகும். ஏன்னா இது ஹீட்டு, பக்கத்தில் இருக்கிற கூலிங் லிக்யூட். அந்த கூலிங்கான லிக்யூட் வந்து என்ன ஆகும், ஹீட்டாக மாற்றும். அதனால் இது பேர் என்னது, ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமைசர். எக்கனாமைசர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏசியில் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எக்கனாமைசர் என்னென்னா அந்த டியூப் வழியாக என்ன செய்யும், அந்த அதில் ஃப்ரீயான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏசியில் வந்து என்ன இருக்கும், ஃப்ரீயான் கேஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீயான் கேஸை உள்ளே பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அட்மாஸ்பியர்னால என்ன செய்யும், அந்த ஃப்ரீயான் கேஸ் ஹீட்டை வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அட்மாஸ்பியர் படலை அப்படின்னா ஹீட் என்ன ஆகாது, மெயின்டைன் ஆகாது. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறக்காண்டி இந்த மாதிரிக்கு எக்கனாமிக்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகிற ஹீட்டை இவங்க ஃப்ளூ கேஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி அவுட்லெட் எடுத்துடுறாங்க. அப்போனா என்ன ஆகுனா, ஃப்ளூ கேஸாக உள்ளே போகும்போது வெளியே வரும்போது வேப்பரைஸ் ஆகி ஒன் ஃபார்ம் ஆஃப் வேப்பராக மாறிடும். அந்த வேப்பரை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்வாங்க, எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேஸ்ட்டு ஹீட்டை தான் என்ன செய்கிறாங்க, பயனுள்ள ஹீட்டாக மாற்றிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹீட் பாய்லர். ஸோ இது என்னவென்னா, நம்மளுக்கு பாய்லர் ஹீட் பண்ணுறோம். சரியா? பாய்லர் கீழே என்ன இருக்கும், அந்த எரியக்கூடிய ஃபியூயல்ஸ், எய்தர் பெட்ரோலியம், கெரோசின், வுட்டு, சார்கோல். அது சார்கோல்னா என்னது, நிலக்கரி. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, எரிப்பாங்க. எரித்து என்ன செய்யும்னா அந்த ஹீட் ஆகப்பட்டது பாய்லரில் படும். அந்த பாய்லரில் பட்டுட்டு மிச்ச ஹீட் என்ன செய்யும், ட்ரான்ஸ்ஃபர் டு சிமினிக்கு போயிடும். சரியா? அந்த வேஸ்ட்டாக தான் வெளியே போகுது. அதை என்ன செஞ்சுக்கலாம்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை வெளியே வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸை திருப்பி ரீசர்க்குலேட் டு என்ன பண்ணும், அந்த ஹீட்டிங் சேம்பருக்குள்ளே திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த சேம்பர் தான் அந்த வி ஷேப்பில் ரைட் சைடில் போட்டிருக்குது. சரியா? அப்படி போட்டோம்னா பாய்லரோட எஃபிஷியன்சி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிரும். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நம்மளோட கொஞ்சம் போனால எரிச்சல்ல கொஞ்சம் ஃபியூயல் யூஸ் பண்ணி அதிகப்படியான என்ன செய்யலாம், நம்ம ஹீட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னது, வேஸ்ட் ஹீட்டு பாய்லர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரிக்கு வந்து நிறையா வேஸ்ட் ஹீட் ரெக்கவர் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ணதான் என்னது, அந்த பைக் BS6ன்னு சொல்லுவாங்க. அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் வரும். ஆனால் பட் என்ன செய்யும், புகை வந்து கரும்புகையாக இருக்காது, நார்மல் ஒயிட் புகையாக இருக்கும். ஸோ அந்த கரும்புகை என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்ட்ரைஸ் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த ஹீட்டான வரக்கூடிய இதை வந்து என்ன செய்கிறாங்க, கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றிட்டு அதை வந்து வேஸ்ட்டாக வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ அப்போ அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய ஹீட் என்ன செய்கிறாங்க, எக்ஸாஸ்ட் கேஸில் வரது வேஸ்ட் ஹீட் தான். அந்த ஹீட் என்ன செய்கிறாங்க, கன்வெர்டட் டு எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுனால தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு பயனுள்ள வெஹிக்கிளாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இது ஃப்யூச்சரில் நம்ம நிறையா கண்டுபிடிப்பாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தி வேஸ்ட் ஹீட் வந்து வெளியே விட்டோம்னா என்ன ஆகும்னா என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் ஆகும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி BS6 வண்டி வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ்டு வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ எல்லாருமே ரீசெண்டாக என்ன பார்த்தீங்கன்னா BS6 வண்டி வாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சஸே இருக்காது. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் என்ன செய்யும், லைட்டு கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். பகல் நேரம்னாலும் சரி, நைட் நேரம்னாலும் சரி. அதை என்ன செய்ய முடியாது, கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா வேஸ்ட் ஹீட் ஆஃப் பண்ண முடியுமா, இன்ஜின் ரன் ஆனாலே என்ன செய்யும், நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் கேஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நிப்பாட்டினா மட்டும்தான் என்ன செய்யும், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதை நிப்பாட்ட முடியும். அதை நிப்பாட்ட முடியாட்டினா எலக்ட்ரிசிட்டி என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட முடியாது. இப்போ நார்மலாக வீட்டில் இருக்குது, நார்மலாக சோறில் வடிக்கிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சோறு வடிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும், தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் பாயில் பண்ணி அரிசி சோறாக மாறுறதுக்கு எப்படி ஒரு 45 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் ஆகும். அதே இது வந்து ஒரு குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடும். அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆயிரும், உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். சீக்கிரமாகவே என்ன செய்யும், பாயில் ஆகி நம்மளுக்கு அரிசியாக சோறாக கிடச்சிரும். ஸோ இது என்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா ஹீட்டை வந்து வெளியே சர்க்குலேட் பண்ண விடாமல் உள்ளே டம்ப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதிகப்படியான டெம்பரேச்சர் கிடச்சிரும், ஹீட் லாஸும் கம்மியாக இருக்கும், எனர்ஜி சேவிங் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கணும், அதே டயத்தில் என்னவாக இருக்கணும், எனர்ஜியும் சேவ் ஆகும். ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கணும், எனர்ஜியும் சேவ் ஆகணும். எனர்ஜினா என்னது, ஃபியூயல், பெட்ரோலியம், கெரோசின், கேஸ், வுட்டு, சார்கோல், அந்த மாதிரி சொல்லுவோம். வுட்னா அந்த வுட்டு, நிலக்கரி,
மரம், நிலக்கரி, வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி எரிபொருட்கள் ஃபுல்லாக என்ன செய்யணும், கொஞ்சமாக செலவாகணும், ஆனால் அதிகப்படியான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியதான் என்னது வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.